ஸ்ரீ வெற்றிவேல் ஜோதிட நிலையம், தாடூர் புட்டா பல்குணன், முனீஸ்வரர் பாதம் வாழ்க. அன்பான பக்தர்களும் வாடிக்கையாளர்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் இனி வாரத்திற்கு ஒரு முறை ஜோதிடத்தை பற்றி நான் பதிவு செய்ய போகிறேன். அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு மகிழ்ச்சியுடன் பக்தர்களை கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நமக. நாம் இன்று வாஸ்துவ சாஸ்திர முறைகளையும் வாஸ்துவ குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய யான் அரிய பாடுபட்டு கடலீஸ்வர சுவாமி அருளால் உருவாக்கப்பட்ட புட்டா வாஸ்துவ குண்டலி கவசத்தை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு விவரிக்க உள்ளேன். இதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அனைவருக்கும் பகிருங்கள். மிக்க மகிழ்ச்சி. நாம் வாஸ்துவ சாஸ்திரங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு அருளிய மிக பெரிய நன்கொடையாக நமக்கு இருக்கின்றன. தேவர்களின் தச்சன் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட வாஸ்துவ சாஸ்திரம் பிற்காலத்தில் ருஷிகளாலும் முனிவர்களாலும் அதை நூல்களாக தொகுக்கப்பட்டு மக்களுக்கு பயன்பெற அதை அர்ப்பணிக்கப்பட்டது. சிற்பரத்தின சமுச்சயம் என்ற நூல் வாஸ்துவ சாஸ்திரத்தின் முக்கியத்தை கூறுகின்றது. குடும்ப வாழ்வில் உழலும் மக்களுக்கு வீடும் என்று ஒரு அவசியம். சாஸ்திரம் சொன்னபடி சந்நியாசி தர்மத்தை தாங்களை அர்ப்பணித்து வாழும் சந்நியாசிகளுக்கு ஆசிரமம் என்பது மிக முக்கியம். நாட்டையும் மக்களையும் நல்விதத்தில் கட்டி காக்கும் ஓர் அரசனுக்கு அரண்மனை என்பது மிக முக்கியம். இந்த அரண்மனை இறைவன் வழிபாட்டு தலங்களையும் தூய்மையாக்கிக் கொள்ள ஆலயம் என்பதும் முக்கியம். இங்கே சொல்லப்படும் வீடு, ஆசிரமம், அரண்மனை, ஆலயம் ஆகிய அனைத்தும் வாஸ்துவ சாஸ்திர முறைப்படி கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அங்கு சுகமும் நிம்மதியும் என்றென்றும் நிலவும் என்பது வாஸ்துவ சாஸ்திரத்தின் சொல்லப்படும் ஒரு உண்மையான கருத்தாகும். பிருகு, அத்திரி, வசிஷ்டர், விஸ்வகர்மர், மயன், நாரதன், விசாலாட்சன், புரந்தரன் ஆகியோர் தேவ சிற்பிகள். சிற்பக்கலை சாஸ்திரத்தில் கட்டிடங்களை நிர்ணயிப்பதில் இவர்கள் வல்லுநர்கள். இவர்களுடைய வாஸ்துவ நூல்களை கொண்டுதான் நாம் இன்று பலர் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இவர்களுடைய நாமத்தை நாம் நினைவில் கொண்டு வாஸ்து பகவானை முறைப்படி பூஜை செய்து நாம் வாஸ்துவ எந்திரத்தை பதித்து வாழ்வில் நிம்மதி பெறுவோம், பெருவாழ்வு வாழ்வோம். நான் அறிமுகப்படுத்த போகும் புட்டா வாஸ்துவ குண்டலி கவசத்தின் சிறப்புகள், அதன் அமைப்பு உங்களுக்கு விளக்க உள்ளேன். இந்த வாஸ்து கவசம் 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு மூடியுடன் கூடிய PVC பைப்பால் அல்லது காப்பர் பைப்பால் உருவாக்கப்பட்டு இதில் காப்பர் கம்பியை கொண்டு உள்ளே இருக்கும் வாஸ்து கவசத்தின் ஒரு முனையும் மற்றொரு முனை கருங்காலி எந்திரத்திடம் ஒரு முனையும் இணைக்கப்பெற்றிருக்கும். இந்த இரு முனையும் கொண்டு நாம் இந்த கவசத்தை நாம் புதிய முறையில் இறையருளால் இதை அனைவருக்கும் வழங்க உள்ளோம். கவசத்தில் பயன்படுத்தும் பொருட்கள்: உள்ளே மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, அட்சதை, நவதானியம், நவரத்தனம், வெல்லம், வரகு, பாதரசம்,
நவரத்தினம், பஞ்சலோகம், ஜாதிக்காய், மாசிக்காய், லவங்கம், வில்வம், ஏலக்காய், தர்பை, ₹1 நாணயங்கள் 11, ருத்ராட்சம், வாஸ்து எந்திரம், மச்சாந்திரம், கருங்காலியால் உருவான லிங்கம் போன்ற ஒரு மண்டலம் பூஜையில் வைக்கப்பட்டு முறையாக கவசத்தை பூஜை செய்து தயாரிக்கப்படுகிறது. இந்த கவசத்தை பெறுபவர்கள் தாங்கள் கவசத்தை வைக்கும்போது லக்னத்தை பார்த்து, நேரத்தை பார்த்து வீட்டில் பதிவு செய்தால் இந்த கவசத்தின் வேலை 96 நாட்களுள் மிக சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த கவசத்தை வைத்த இடத்தில் 9 நாட்கள் அவர்கள் முறையான நைவேத்தியம், பூஜை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கவசம் தன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கவசத்தை அமைக்கும் முறை: இந்த கவசத்தை கட்டப்பட்ட வீடுகள் அல்லது புதிதாக கட்டப்போகிற வீடுகள் அல்லது கட்டப்பட்டு பாதியில் நிற்கும் வீடுகளில் இந்த கவசத்தை பதிக்க கிழக்கு பக்கம், வடக்கு பக்கம், வடகிழக்கு பக்கம், மத்தியில் இந்த 4 இடங்களில் தேர்வு செய்து ஏதாவது ஓர் இடத்தில் இந்த கவசத்தை நாம் பதிய வேண்டும். இந்த பதிவு செய்த பிறகு இந்த கவசத்தின் முறையான பூஜையும் பின்பற்ற வேண்டும். இந்த கவசத்தை